ஹாய் ஹலோ ஏன் இல்லை ஏன்டி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிளாக் மங்கி கேமிங். நான் உங்கள் சசி. நான் உங்கள் இலக்கியம். மறந்துருச்சு இல்லை கண்டிப்பாக பேர் சொல்லியே தான் மறந்துருப்பாங்களே. வருஷத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டால் யாருக்கா இருந்தாலும் நம்மளுக்கு அடையாளம் தெரியாதுலப்பா, அப்படித்தான். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தாங்களா நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அண்ட் எல்லோரும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. அதிசயம். ஏய் கம்பெனி விட்டுற முடியுமா இன்னைக்கும்? சரி, இந்த கம்பெனில போய் வேலைக்கு வச்சது நல்லா தான் போச்சு. செட் ஆகல. ரெக்கார்ட் பண்றப்ப சொன்னோடனே பக்கோன்னு ஆகும்ல, அதுக்கு வேண்டியதான் சொன்னேன். ஒரு தம் கட்டி பேசுறதுக்கு ஏதாச்சும் சொன்னேன், என்னால என் பங்கு வைக்கணும் இல்லை. ஆமா, ரொம்ப நாள் லைவ் போடாததுக்கு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தங்காட்டி சீரியஸாக பண்ண முடியல. இனிமேல் முடிஞ்சளவு கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதே என்னை பத்தி சொல்றீங்க? ஹெல்த் இஷ்யூ இருந்தது இவருக்கு. ஹெல்த் இஷ்யூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க்ஸ் அது இதுன்னு இருந்தது, அதனால பண்ண முடியல. நுனிமேலேருந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவு சீக்கிரம் லைவ் பண்ணுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணதும் சரி, இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் சரி, ரொம்ப நன்றி தங்கங்களா. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எதுவும் முடியாது. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னைக்கு வேணுங்கிறது அதை ரொம்ப தாழ்மையுடன் கேட்கொள்கிற விவரானர் கேட்கொள்கிறேன். சட்டமன்றம் இல்லை, அது சிறந்த சட்டத்தை பார்த்து பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களால் விஷயத்தும் கூட நான் பண்ணல. ஸோ இருந்தாலும் பிலேட்டட் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, என் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பொங்கல் வச்சிருச்சு. இன்னும் நிறைய வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபிஷ், ஐ எம் ஃபிஷ், நான் தான் மீன் அப்படிங்கிற கேம் இன்னைக்கு விளையாண்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கும் தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஆயுத பூச்சிக்கெல்லாம் துடைக்கிற மாதிரி எல்லாம் தூசி தட்டி இப்போ தான் சிஸ்டம் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருவோம். லெட்ஸ் கண்டினியூ த கேம். நான் இங்கே கண்டினியூ, யூ கண்டினியூ. கண்டினியூ பண்றதுக்கு எங்க இல்லைங்க. ஓகே, எத்தனை மீன்? 4 மீன் இருக்குது. ஃபிஷ்னா ஜாமீன் இருக்குமா? பரவாயில்ல, நம்மளா நார்மல் மோடுக்கே போய்க்கலாம். இது கம்ப்ளீட் கேம் டு அன்லாக். முடிச்சா தான் அன்லாக் பண்ணுவேன். நீ முடிச்சா தான் அன்லாக் பண்ணுவேன். என்னது? பர்க்ஸ் பேக்கரி. ஒரு ஃபிஷ் வாங்கணும். How's it going? Oh, Bob. Yeah. பேர பாருங்க, பாபா. ஏ ரொட்டி துண்டு பேக்கரிக்குள்ள. என்ன ரொட்டி துண்டு? என்னமோ நான் இது என்னது ஜிங்கிளிங் ஆகுது? ஃபிஷ்னா இருக்குமோ? சாரி அபௌட் தட். என்னாச்சு? Sausage roll, please. How about சாசேஜ் ரோல் ஒன்று வேணுமாம்மா? ஸ்பெஷல் பிரெட்டா? No, just a sausage roll, thanks. எனக்கு நீங்கள் சாசேஜ் ரோல் மட்டும் கொடுங்க, இந்த ரொட்டி துண்டுலாம் எனக்கு வேண்டாம். Okay. என்ன இது எடுத்தே ஆகும்? நீ முரட்டுத்தனமாக வியாபாரம் பண்ணுறான். இப்படிலாம் வியாபாரம் பண்ணலாமா? Specialty bread. Sorry, we're all. அது என்ன ஸ்பெஷாலிட்டி பிரெட்டுங்கிறது? வேறலாம் ஓட்டா. ஐயோ, கீழ வந்து என்ன பிரெட் கீழ விழுந்துருச்சு? I'll eat that now. எந்த பக்கம் ஆரம்பிச்சு எந்த பக்கம் முடிக்கிறேன்னு சொல்லி நீ யோசனை பண்றானா? என்னையா இவனே கடிச்சிட்ட. ஏன்னா அவன் வந்து ஒரு பிரெட் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டா. இதுக்கு பேர் தான் வலிப்பறி. ஆமா மாமா, அவன் வண்டி எடுத்துட்டு போயிட்டா. பெட் ஷாப். இது ஃபிஷ். ஓ, இங்க தான் அந்த மீன் கதை ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா, கதவை திறக்கறாங்க, யாரோ உள்ளுக்குள்ள வராங்க. ஏ அந்த மீன் 4 மீன் இதுதான். இதுல எது மாமா ஹீரோ? ஓ, ரொட்டி துண்டு இதுக்கு தானா? ரொட்டியை போட்டுட்டு ட்ரீட் வச்சேன். ஓ, இந்த குஷி ஆயிருச்சா? ஆமா, அட கிறங்கமே மூஞ்சி அப்படியே. இன்னும் அதுக்குள்ள இத்தனை தின்னு ஓடுச்சு. இன்னும் இதுக்கு தீனி போட்டே கடை முடிஞ்சு போயிரும் போல. முரட்டு தீனி தீங்குது. வாவ், உங்களுக்கு பிரெட் ரொம்ப பிடிச்சிருக்குதுல. ஓ, இவ கொடுக்க மாட்டா. ஆண்டி முழு பிரெட்டா மிச்சம் இல்லாம தின்னப்பயே தெரிய வேண்டாமா பிரெட் நல்லா இருக்குதா இல்லையான்னு? ஓ, என்ன விடிஞ்சிச்சு, கிழிஞ்சுது. ஓ ஓ ஓ, எல்லாம் மீட்டிங் வேற. ஓ மாமா, ஏ ரவுண்ட் அடிக்குது. இன்னொரு கோட்டர் கேக்குதா உனக்கு? ஓ, இந்த நீ உப்புடு ஊதிருச்சு. இல்ல மாமா, அந்த ஃபைண்டிங் நேமோல வரும்ல ஒரு நீ ஃபிஷ். பானிபூரி எடுத்து போட்டனே வாய் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. வேண்டாம், உப்புடு வந்துருச்சு.
இது பார்த்து உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வருது? இப்போ நம்ம ஃபைண்டிங் நிமோனா அதான் நான் சொல்லிட்டேனா. என்னது இந்த மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல ரைட் இருக்கிற மாதிரி திடீர்னு எரிஞ்சது எங்கேயோ? சூரிய சூரிய வெளிச்சம் சுடுன்னு உள்ள அடிக்குதா? ஏதோ ஒளிஞ்சு விளையாட்டுல விளையாடுறியா? இது என்னையா? என்ன மீன் இப்படி இருக்குது? தங்க மீன். தங்க மீன்கள். ஃப்ரானாங்கிறது இந்த பல்லு இழுத்து பல்லு ஈன்னு உனை மாதிரி வச்சுட்டு இருந்ததுல அதுதான் ஃப்ரானா. இது இன்னும் புடிச்சிட்டு போயிட்டா. இப்பதான் ஒண்ணு கூடி விளையாண்டு இருந்தாங்க. இந்த பானிபூரி மீன் புடிச்சு யார் ஒத்துமையா இருந்தாலுமே பிடிக்க, கேம்ல ஒத்துமையா இருந்தாலும் பிடிக்கிறது இல்லப்பா. இது மட்டும் தனியா ஆயிடுச்சு. இதையும் புடிச்சிட்டு போயிருங்க. புட்டிங்க. அது மட்டும் தனியா இருக்கும்ல. அதுதான் நம்ம. அப்ப அதோட ஃப்ரெண்ட்ஸ் தனிமையாக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வாழ்க்கையில பிரிக்கிறதே பொழப்பா போச்சு. செலக்ட். இதான் லெவல் 1. செலக்ட். ஓகே. உனி அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நம்மளோட கதை இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. இல்ல நம்ம வந்துட்டு அத டேங்க்குள்ள தனியா இருக்குறப்ப ஃபிஷ் டேங்க்குள்ள விட்டதுக்கு பெஸ்ட்டா ஒரு கடலுக்குள்ள விட்டா நல்லா நிறைய இதான்ப்பா என்ன கான்செப்ட்னு செத்து போச்சோ. பொழந்துட்டு தூங்கி மல்லாக்க பார்த்துட்டு விட்டத்தை பார்த்து தூங்குறதுல என்ன ஒரு சுகம். தனி ஃபிஷ் டேங்க்ல வச்சிட்டாங்க மாமா. ஆமா தனியா. இதுல இருந்து தான் நம்ம தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன். எவனா வந்து பெட் ஷாப் இல்ல திருப்பி வரா. ஆமா பெட் ஷாப் தானே எடுத்துட்டு போயிருவாங்களா? இது திடீர்னு குஷி ஆயிருச்சு. வெளி உலகத்தை பார்த்து குஷி. சோறு போடுறாங்க பஸ். சாப்பாடு போட்டதுக்கு வேண்டியதானா? இமேஜின் பண்ணி பாக்குது நண்பர்களை எல்லாம். அவங்கள எங்க போயிருப்பாங்க தெரியலையே. நம்ம எங்க இருக்கிறோனே தெரியல. இல்ல அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? என்ன நகருது? இப்படி உருட்டிட்டே தான் நம்ம போகணுமா? உருட்டுட்டுவே. ஆமாமா ஐயா கண்டுபிடிச்சிட்டேன்டா. போச்சு. தண்ணி கீழே சிந்திரா செத்து போயிருமாமா? ஆமா அதான் மூடி போட்டு வச்சிருக்காங்க மேல. எங்க மூடி போட்டு வச்சிருக்காங்க? அப்ப வேற எப்படி போறது? இப்ப அவளுக்கு அந்த கதவு ஓபன்ல இருக்குது, ஆளை காணோம், பாட்டில் நகருது. இப்ப நம்ம விளையாடணும். மூடி போட்டுருக்காங்க. இப்ப மூடி போட்டுருக்காங்க. அப்படியா? இங்க இருக்குதுல. இந்தா இப்ப அப்படியே போயர்ல இரு. இங்கிட்ட போய் உளுந்துரும். உளுந்தா ஒண்ணாகாதுல. அரியட்ட மாமா உளுந்துரும்னு சொல்றேன்ல. அது கண்ணாடி. ஐயோ அது என்ன ட்ரீட்மென்ட்பாங்க? வாயில வாய் வச்சு ஊதுறது. என்ன கரகமோ. என்ன அளவு பாலிசோ போச்சு போ. டீஸ்பன். உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா மாமா? கண்ணாடி பட்டி இந்த சைடு தெரியாதா? அப்ப இந்த கண்ணாடி உடையும். ஆமா ஓகே அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். புடிங்கிருச்சு. கேம் டெவலப் பண்ணவங்கள உங்களையாட்ட மூளை இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ரியாலிட்டியா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இத வச்சு நீ இப்ப டெவலப் பண்ற. பிடிக்கணுமா? இது என்னது? இது போனே மறைஞ்சிருச்சு. அதாவே இங்க ஒரு மீன் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம தப்பிச்சா போகுது. போங்க. ஏன்டி இப்படி சொல்ற? பாவம். முதல்ல நம்ம தப்பிப்போம். அதுக்கு இருக்கு முன்னாடி அச்சம் மனம் நாணம் அது என்ன பயிர்ப்பு. இது என்ன ஆடுது? முதல்ல விழுகாம போச்சு. ஆண்டி புடி. இல்ல அங்கட்ட எங்க போறீங்க? அதுக்கு தள்ளி இந்த பக்கம் ஏதோ இந்த மெத்த மாதிரி இருக்குது. இதுல விழுந்து பாப்போமா? உடைஞ்சிருமா? மாமா ஆமா. இதுல விழுந்து உடையாதா? ஆமா. வீடு இந்த பக்கம் இருக்குது. பாத்து போங்க. அங்க படிக்கட்டு இருக்குது. கீழ விழுந்து போறீங்க. ஆமா. மெதுவா போ. படிக்கட்டு இல்ல, ஸ்லோப் தான். இல்லையா? இல்ல ஒண்ணும் ஆகல. கதவு திறந்துருக்குது. புடிங்கிருவோம். நீ வெளியில வந்துட்டேன்டா. சுதந்திர காஷ்ட சாஸ்தேன்டா. வெளியே வர்றது பெருசுல உனிமேல தான் நிறைய ஆப் இருக்கும். ஐ அம் ஃபிஷ். நான் மீனுங்கிறதே இப்ப தானடா போடுவீங்க. அங்கதான் வச்சிருக்க டைரக்டர் ஒரு டச். டைரக்டர்ஸ் டச். நான் எதுவுமே சொல்லல. ஒண்ணா தப்பா போயிடும். நான் எதுவுமே தேவையில்லாம பேசல. இரு போலாம். இரு. எதுவுமே இல்ல. அந்த கம்பியே போலாமோ? இந்த கம்பி வழியா? அந்த ரெண்டு கம்பி இருக்குல அதுல அழுங்காம போலாமோ? என்னையா சர்க்கஸ் பண்ண சொல்றீங்க? பண்ணுவோம்ல பெரிய கோழி குண்டு உருட்டி விடுற மாதிரியா? தாங்க இடல லாரா தங்கம். ஆமா. அங்க ஏதோ வந்துட்டு கோல்டன் கலர் கிரிட்டுன்னு போகுது. அது நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப கோல்டன் இதா எப்படி பிடிக்கும்? அங்க போயில அந்த தடவை போனது இதாயிருச்சுல, பிடிச்ச மாதிரி ஆயிருச்சுல. இரு இப்ப போய் பாப்போம். இரு கொஞ்சம் நகருவோம்.
ஒரு மீனா வந்து பார்த்தா தான் என் மீனோட கஷ்டம்லாம் என்னன்னு தெரியுது. இதுல யார் மீன்? கம்முன்னு இருக்கிறத இதுல யார் மீன்? கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னாடி நான் மீன். ஷட் அப் அண்ட் கோ. அந்த வழியா போகணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இதா துள்ளி குதிச்சிட்டு இருந்தோம். ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சா மீனுக்கு ஒரு நாள் கூண்டுக்குள்ள போட்டதுக்கு இப்படி இருக்குது. கல்யாணமாய் சாகிற வரைக்கும் எப்படி இருக்கும்? இதே மாதிரி வாழ்க்கை கிரிட்டு 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 போயிட்டு இருக்கு. இது டேங்கா? ஓகே விடு. என்ன மாமா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போறீங்க? ஆமா, அது எப்படி அந்த டேங்குக்குள்ள மாட்டி இருக்குது? நானும் இவ்வளவு பெரிய சின்டெக்ஸ் டேங்க் கிட்ட மாட்டி இருக்கிறேன். ஆஹா, பேசுடி மாவனே பேசு. எப்படி இந்த பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஏன்னா லைவ்ல ஒண்ணுதான், எந்த ஒரு அஃபெக்ஷனும் தெரியாது. அதனால கொஞ்சம் தைரியமா பேசிக்கலாம். ஆண்டி நல்லா யோசிச்சுக்குங்க. சொல்லுங்க ஆண்டி. இங்க லைவ் இல்ல, அதே யோசிச்சுக்குங்க. மறந்துட்டேனே ஆண்டி, நான் அந்த மீனிங்ல சொல்லல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாத்து செத்தறா. இரு அங்க மெத்த இருக்குது, ஸ்ப்ரிங்லா இருக்குது. ஏய் இப்போ எந்த பக்கம் போணும்? அப்படியே போங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் போலாமா? இதுக்கு மேப் எல்லாம் கிடையாதா? எப்படி போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதா? ஏய் இல்ல, இதான் அந்த கோழி குண்டு உருட்டுற இடம் இருக்குது. ஓ, இதுக்குள்ள போகணும். அது வயருங்க. ராக்கெட் லேண்டிங் வயர் இல்லையா? அது இரும்புடி. ஓ, வயரா? தெரியல, ஏதோ ஒண்ணு. ஒரு வீட்டுக்கு நடுவுல போற அந்த வயர் தானே மாமா? இப்போ எங்க அந்த கடலுக்கு தான் நம்ம போறோமா? உருண்டு இப்போ எங்க போறோம்? ஆமா, கடல் தானே. ஆமா, இப்போ அவங்க எங்க போய் இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க எங்க போயிட்டு போறாங்க? நம்ம கடலுக்கு போயிடுவோம். நம்ம அட வீட்டுக்கு நாசமா போயிடுவோம். போன இடுவட்ட பண்ணி நண்பர்களுக்கு இப்படி துரோகம் பண்றே. ரூபாவே நீ எங்க இருக்காங்க தெரிஞ்சே நம்ம உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. இப்போ புரிய. போச்சு ஆண்டி, உடைஞ்சிருச்சு. ஏய் என்னது மாமா? உடைய போது மாமா, அங்க கிராக் விழுந்துருச்சு மாமா. கிராக் விழுந்துருச்சா? ஆமாங்க பாருங்க. இப்போ இது மேல விழுந்ததுக்கு உடைய பாட்டில் ஒண்ணும் ஆகல. பூச்செடி மேல விழுந்ததுக்கு ஒண்ணும் ஆகல. கிராக் விழுந்திருக்கு பாருங்க, தெரியுதா? ஆமாயா. கொஞ்சம் கொஞ்சமா கிராக். இந்த பக்கம் இது வேற இருக்குது. அது என்னமோ இருக்குது. அங்கன அந்த சாப்பிடுறது அந்த ரொட்டி துண்டு. ஆண்டி இப்போ எப்படி ஆண்டி போறது? இப்போ எப்படி மேல போவீங்க? மேல போணுமா? இல்ல இங்க ஒரு கேப் இருக்குது. நம்ம கடலுக்கு போனா போதும்ல. கடலுக்கு போனோமா இல்ல வந்துட்டு அவனோட இரு ஃப்ரெண்ட்ஸ் இந்தா இங்க ஒன்னு இருக்குது. பாத்து போய் தொலைங்க. எப்படி? ஐயோ வேகமா போதே ஆண்டி. ஆண்டி புடிங்கிருமோ? மெதுவா. ஓகே ஸ்லோ டவுன். லூஸ் மாமா, இப்படி வந்து சைங்கன போயிருக்கல. இங்க வா, எங்கயோ போய் தொலைங்க. டவுன் ப்ளீஸ். கையை கீழ போடு. கண்ணு குறுக்க பாஞ்சு என்னோட கிளாமர் அப்ப நீ அஃபெக்ட் பண்ற. ஆடியன்ஸ்ல பார்த்தா என்ன நினைப்பாங்க? இருந்தா தான அஃபெக்ட் பண்றதுக்கு போங்க. ஓ இல்ல, இது வழியா போயிருந்தா அங்க லேண்ட் ஆயிருப்போம். ஆமா. இல்ல அப்படி மிஸ் பண்ணாலும் இந்த பக்கம் ரூட் இருக்குது போல. அதுக்குன்னு ஐயோ போச்சு. இப்பவே மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து இல்ல இப்பதான் இங்க வந்து இறங்கி இருப்போம். அந்த இதுல உருண்டு வந்திருந்தா இல்ல, நம்ம போற இடத்துல பூரா இந்த எல்லோ இருக்குது. அப்ப நம்ம கரெக்டா தான் போறோம். இது என்னது? இது ஒரு பாயிண்ட் போல மாமா. இது புடிச்சா நமக்கு பாயிண்ட் சேருமோ? அப்படியா? அப்படி எந்த ஒரு இமேஜையுமே அதுல காணுமே. இப்போ இது கரெக்டா, இதுல கரெக்டா போணும். உளுந்துராத கரெக்டா போயிரு. நான் சொன்னேன்ல, வாய் இருக்குதே வாய். ஓகே, இப்போ நீ எங்க ரீச் பண்ண? இங்கதான் வந்திருக்குது. போய் இதுதான்டி செக் பாயிண்ட். அந்த எல்லோ ஃபுல்லாமே செக் பாயிண்ட். நல்ல வேளை மாமா, இல்லைனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆமாப்பா. இல்லப்பா, இதுதான்ப்பா செக் பாயிண்ட். அப்ப அந்த செக் பாயிண்ட் புடிச்சிட்டு போனோம்னா தான் நம்ம தப்பிப்போம். ஏதோ ஒரு கேம் இருக்கு. கெட்டிங் ஓவர் இட்டா. ஆரம்பிச்ச இடத்துலயே திருப்பி கொண்டு விடும். நம்ம சஞ்சீவ் கூட விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஐயோ ரொம்ப நாள் டச்சுட்ட போனனே பொசுக்குன்னு பேர் சொன்னே மறந்து போச்சு. ஓ சஞ்சீவே மறந்துட்டீங்க. சஞ்சீவ சொல்ல கெட்டிங் ஓவர் இட்ட சொல்ற. போர்க்குறாலாமா? பூச்செடியில விழுந்து கட்டி தப்பிச்சு. ஆமா, பூச்செடியில விழுந்த கிராக் சொல்லுதா? பூ மேல விழுந்தங்காட்டி பூவோட போச்சுடி. வாயில ஏதாவது சந்தர் போது தயவுசெய்து மெதுவா போங்க. கோ. ஏய், அந்த ரோசா பூ சொல்ல. மாமா தயவுசெய்து கம்மன் விளையாடுங்க மாமா. நல்லா போயிட்டு இருக்குது கேம். ஒரு கேம் நல்லா தான் போகுது. இரு போது இரு. இப்போ எப்படி? இதுக்குள்ள இறங்கிக்கலாமா? ஐயோ போச்சு. இல்ல திருப்பி இல்ல ரோஜா பூ. ஐயோ ஏய் பறக்குறோம். பறந்து போய் செத்து போயிட்டா. ஏன் ஒரு
இது உழுகு ஏயா ஒரு அவ்வளவு பெரிய மீன் பவுல் உழுகுது தெரியாம பெஸ்ட் அந்த வயர்லயே வரத கரெக்ட் நினைக்கிறேன். யோசனை இப்ப தெரியுதா காரையா மெதுவா ஓட்ட சொல்றாங்கன்னு. பிரேக் பிடிக்கலடி ஆண்டி, நான் போயிடுறேன் அப்படியே உருண்டு. என்னமோ முருகா மேல பாரத்தை போட்டு உருண்டு போயிடுறேன். முருகா வந்தாச்சு. கடலுக்கு வந்தாச்சு, கடலுக்கு வந்தாச்சு. அப்படியே எட்டி குதிச்சிருங்க. எதுக்கு படிக்கல? அப்படியே எப்படி எட்டி குதிக்கிறது? மூடி இருக்குதுல. இல்ல அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருக்கு. ஏய் ஆமா அப்படியே வந்துரு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். You did it. ஒரு ஸ்டார் போச்சு. A bit slow. Got to go faster. இப்பதான் புதுசா விளையாடுறோம். ரொம்ப நாள் கண்ட்ரோல். இது என்னது? மறுபடியும் அதுல இருந்து இப்ப வெளியில எப்படி வருது? வா முட்டி மோது. கம் ஆன் இப்போ எதுவும் உடம்பு தொலையாதே. வந்தா யார் இது? ஐயோ போச்சு. ஏய் யாரா டேய்? இருடா. அடேய் ஐயோ என்னது வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? டேய் வேண்டாம்டா. கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்லி ஏன்டா மறுபடியும் அந்த வீட்ல இருந்து மறுபடியும் கடலுக்கு வரணுமா? மாமா நான் சொன்னேன்ல அந்த ஸ்டார் வந்திருக்குன்னு பாருங்க. 70க்கு 4 வந்திருக்குது. நம்ம 4 தான் பிடிச்சிருக்கோம். ஆமா அப்ப நான் சொன்னது பாயிண்ட் தான். எங்க மாமா வந்தா தூக்குனா வெச்சா ரிப்பீட் கன்வே பண்ணிட்டீங்களா? ஒரு டயலாக் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா கன்வே பண்ணிடுறோம்ல. ஆனா உனக்கு மட்டும் இப்படி டைமிங்ல அடிக்கிறியோ மாமா டயலாக்? வாழ்க்கையில உனக்கு தான் காதா அடிக்க முடியல. ப்ளீஸ் டயலாக் மேட்ச் அடிக்கலாமே மாமா. பாவண்டிங்க பாரு. ஒனிமேல் டாப் போடாம இருக்க. இல்ல ஒனிமேல் மரியாதை காப்பாத்திக்கீங்க. ஒனிமேல் மீன்லாம் வாங்கி வளர்த்த கூடாது. பாவம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாரு இந்த பவுலுக்குள்ள இருந்துட்டு. நம்மளுக்கு தானே யாருமே இல்லாம நம்ம தனியா இருந்த லைஃப் எப்படி இருக்கு அதே மாதிரி தானே அதுக்கு இருக்கும். பாவம் இல்ல. மெசேஜ் சொல்லிட்டாரு. அதனால புடிச்சோனே வறுத்து தின்னு ஓடணும். அது கரெக்ட் தான். எதையுமே வெச்சு துன்புறுத்தாம டக்குனு சாகடிச்சிருந்தா நல்லதா? அது கரெக்ட் தான். உன்கிட்ட நான் மாட்டி இருக்கிறல அது மாதிரி தான். அதனாலதான் சோத்துல வசைக்கு ட்ரை பண்றியா? சரி இரு. இப்போ இங்க வந்தாச்சு. இதுதான் செக் பாயிண்ட். சரியா? இந்த செக் பாயிண்ட் என்னன்னு தெரியல. ஆமாப்பா இதான்ப்பா செக் பாயிண்ட். ரீஸ்பாம் ஆகிறது செக் பாயிண்ட் தான் கேக்குது. அங்க இருங்க. கான்ஃபிடன்ட் பிரெட். ஆமா ரொட்டி துண்டு இருக்குது. சரி இப்போ எப்படி போறது? அப்படியே போங்க. இப்படியா? அந்த குழிக்குள்ள போய் விழுந்தறலாமா? குழிக்குள்ள விழுந்தா கீழ இருக்குதுல. நான் போக மாட்டீங்க குழிக்குள்ள. அதுக்குள்ள வழி இல்லைங்க. எப்படி போகும்? வழி இல்லைங்க. எப்படி போகணும் அப்ப? ஒருவேளை லேடர் மேல ஏறி போணுமோ? லேடர் மேல ஆனா லேடர் மேல எப்படி ஏறது? நம்ம ஜம்ப் பண்ணவும் முடியாது. ஆமா அந்த சைடு ஒன்னு தெரியுதுல அது வழியே போகும். அதான் இங்க அது மேல ஏற முடியாது. இங்க ஒன்னு தெரியுது பாருங்க ஸ்லோ பாட்ட. நான் அந்த சைடு இருந்தா இதுதானே? இரு இது வேகமா ஒரு வேகமா போய் மோதலாம். சரி சுத்தி பாருங்க. உன் புத்தியில தீய வைக்க. ஒரு ஐடியா தானே சொல்லுவேன். இங்க என்னமோ எனக்கு அந்த வழியே போகணுமோன்னு தோணுதே. இல்லையா? இப்போ எந்த சைடு தான் போகணும்? இந்த பக்கம் ஏதோ லைட் எரியுதுல. எங்க லைட் எரியுது? அந்த சைடு தான் ரெண்டு வெளிச்சம் தெரியுது. இல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு இங்க வேற. அது சூரிய ஒளியா? ஆமாங்க. ஐயோ இப்போ எந்த பக்கம்ல போணும்? ஏப்பா இருப்பா. இல்ல கோ ஸ்ட்ரைட்டா? கோ ஸ்ட்ரைட்டுக்கு அங்க பூரா அழைச்சு வச்சிருக்கானுங்க. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டர் நகருது. சூப்பர் ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஃப்ளூக்ல தான அடிச்சிட்டோமா? இல்ல வேற ஒரு வழியும் இல்ல. அதுக்குள்ள போய் தள்ளி பார்த்தோம்னா ஒத்துக்கோ மாமா ஒத்துக்கோ. முடியாது. I know who you are. ஐயோ அந்த பக்கம் அங்க தான் செக் பாயிண்ட் தெரியுது. எங்க மாமா? எனக்கு ரைட் சைடுல செக் பாயிண்ட் தெரியுது பாரு. இந்த பக்கம் தான் போணும் இப்ப. அதாவது இப்ப மெதுவா உருண்டு போகணும். ஒரு அளவுக்கு மேல போனோம்னால கண்ணாடியே பிரேக்கேஜ் ஆகுது. பாத்து போங்க. ஓகே இந்த லெவல் ரொம்ப டஃப்பா இருக்குது. என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நான் அந்த கடலுக்குள்ள போய் விழுந்திருக்க மாட்டேன். கடல்லே இல்லையா? இரு இப்ப ஆண்டி இது மாமா என்னது? அந்த அதுக்கு பேர் என்ன? ஜம்ப் ஸ்ப்ரிங் ஜம்ப். அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரீ ஐட்டமா? பவுல்குள்ள இருந்து வந்துட்டோம். ஸ்விமிங் பூல். இது ஸ்விமிங் பூல் இல்ல. அப்புறம் இது என்னது? வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் ரொட்டி துண்டு.
டெம்பிள் பவுண்டைன் மாதிரி ஓகே. வச்சிருக்காங்க. இப்போ எந்த பக்கம் போகணும்? தெரியலையேங்க, நானும் உங்களோட தாங்க விளையாண்டுட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் சுத்திலிங்க தண்ணி இருக்குதான்னு பாரு. எட்டி குதிச்சு போறக்கு இந்த தாமரை மேல குதிக்க முடியுமா? இல்லையே, முடியல. ஏதாச்சும் நாடு கீழே கீழே பைப் கனெக்ஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கானுங்க. இங்க இருக்குது. ஏ ஆமால. ஏ உனக்குலாம் பிரெயின் இருக்குது. ஒத்துக்குங்க. பரவாயில்ல, 4-5 தடவை ஆட்டு மூளை சாப்பிட்டதுக்கு உனக்கு மூளை வளர்ந்துருச்சு. நான் எப்ப மாமா சாப்பிட்டேன் கருமம். அந்த சேரை கவர் பண்ணு. அப்படியே மிலிட்டரியில உட்காந்துக்கிற மாதிரி கன் மாதிரி உட்காரணும். எப்படி உட்கார்ற? என்ன இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. நேரா கடலுக்கு போய் ஜாயின் ஆயிருமா? சான்ஸே இல்ல. இப்போ எங்க வந்திருக்கிறோம்? மூத்திர சந்தா. மூத்திர சந்தை. இந்த பக்கம் போலாமா? எப்படி போலாம்? இந்த பக்கம் அடைச்சிருக்குது. அதுக்குள்ள எல்லாம் போக முடியும். குட்டி மீன் தானே ஓ அதுக்குள்ள. இப்படி எட்டி குதிச்சு போலாமா? இல்ல இந்த சைடு தான் போணும். ஏய் மறுபடியும் அதுக்குள்ள போயிடாதீங்க. இது எங்கது? டேய் எப்பறா போறது? வழி எந்த சைடு காட்டுங்கடா. யோ ஊசி. ஐயோ ஏத்திர போகுது. ஒருவேளை கொரோனா பேஷண்டோட தான் இருக்குமோ? அதோட சீக்கிரம் போ. நமக்கு கொரோனா போ. ஐயோ இதுல மாட்டிக்கிச்சு. ஐயோ வால் மாட்டிருச்சே. ஐயோ உடு. அட உடு. டினுக்கு நான் என்னடி வாழை தாண்டி வந்து போச்சு. சிக்கிருச்சே. எப்படி டைவ் அடிச்சு எடுத்துட்டேன்ல. சும்மா வந்து ப்ளூக்ல எடுத்ததுக்கு. மாமா பாத்து போ மாமா. வெறுவாய் பேச. ஏய் ஐயோ ஜம்ப் பண்ண முடியல. இரு இங்க ஜம்ப் பண்ணு. மாமா அந்த இதோட கேப்ல நம்ம போயிர முடியாதா? குதிச்சிட்டேன். இங்க பாரு. மனுஷங்க எப்படி தண்ணியை இதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னு. எத்தனை குப்பைன்னு பாரு. இது வெளிநாடா இருக்குங்காட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஊரா இருந்தா இருந்துங்க. நம்ம ஊர்ல தண்ணியே இருக்காது. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ கண்ணிலே ஏத்திருச்சு. ஐயோ போய் தொலை. ஐயோ வேக்சினேஷனா? அட இது என்னது போக மாட்டேங்குது. செத்துட்டீங்க. சரி விடு. அட என்ன இத்தனை ஊசி இருக்குது? அப்ப பாரு. விலங்குகளுக்கு எத்தனை டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு. ஐயோ நான் நிக்காம இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் போயிடுறேன். பரவாயில்லையே. ஐயோ மாட்டிக்காத மாமா. இல்ல மாட்டல இந்த பக்கம் போயிரு. இப்படி குதிச்சு அந்த பக்கம் போயிரணும். ஆமா அங்க செக் பாயிண்ட் இருக்குது. வந்தாச்சு. அப்பா இது கொஞ்சம் நீட்டா இருக்குது. ஓகே. இப்போ இந்த சைடு போணும். நீட்டா இருக்குதா? இல்ல நீட்டா இரு. இது என்னது இத்தனை இருக்குது? இங்க பாரு. இது டாக்டர் சாரி ஹாஸ்பிடல்ல இருந்து வர கழிவு நீர்களா? இத்தனை இருக்குது. ஏய் இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இந்த வழியா தான் போணுமா? ஐயோ இந்த ஊசிகளோடயே டிராவல் பண்ணனும். தெரியலையே. இரு போலாம். போக மாட்டேங்குது. கீழ போய் போங்க. இந்த பக்கம் தண்ணி இருக்குது. ஐயோ ஆனா இது எப்படி இந்த பக்கம் தண்ணி தள்ளிட்டு இருக்குது? அப்புறம் எப்படி குதிக்கிறது? ஐயோ தண்ணி தள்ளிட்டு இருக்குதுடி. ஒருவேளை அந்த சைடு போய் போகணுமோ? ஐயோ அந்த சைடு தான் போகணுமா? ஷியரா? ஆமா போய்ட்டு இல்ல ஷோ அந்த பக்கம் தான் தண்ணி விழுந்துட்டு இருக்குது. இப்போ எந்த சைடு போக முடியல? ஆப்போசிட் சைடு சொல்றியா? இரு போய் பாப்போம். ஏய் வேண்டாம். அது வந்தோடனே ஊசிக்கு இதுக்கு இந்த பக்கம் ஒரு ட்ரை நான் பாத்துறேன். சரி பாத்துருங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மேலால இருந்தா கூட போயிரலாம். ஒன்னு பண்ணலாம். இப்போ ஃப்ளோ அந்த பக்கம் அடிக்குது. சரியா? இங்க இருந்து ரெடி ஆயிக்கலாம். கிரிட்டு போய் எட்டி குச்சி பாப்போம். ஓ ஹை ஸ்பீட்ல போய் சம ஸ்பீடா போய் அதுல எட்டி குதிக்கிறதா? ஐயோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஊசி. ஐயோ சிக்கிட்டேன். ஏண்டா ஐயோ ரவுண்ட் அடிக்கிறானே. ஐயோ மாட்டிட்டான். மீனா மாட்டிருச்சு. போச்சு. இல்ல தப்பிச்சிருச்சு. ஓ அதுல எல்லாம் சாக மாட்டீங்களா அப்ப? தெரியலையே. இல்லங்க செக் பாயிண்ட் நம்மள ரீஸ்பேம் தான் இருக்குது இப்ப. அப்படியே இப்ப ஆமா. மறுபடியும் வந்திருக்கும்ல ரீஸ்பேம்ல. ஐயோ ரீஸ்பேம் தான். அசந்தா ஆப் படிக்கிறதுலயே இருக்கு. ஆமா வந்துட்டு. அப்பா இங்கிட்டாச்சு கிளியரா இருக்கா வாட்டர்? ஏய் இந்த பக்கம் சுத்தமா இருக்கியா? இது நல்ல தண்ணி தீவு. அது நாரத்தண்ணி தீவு. இது நல்ல தண்ணி தீவு. அப்ப அங்க தான் அந்த சைடு ஒரு பைப் கனெக்ஷன் போகுது. அதுல இதுக்குள்ள போகுமா? இழுக்குதா? இங்க இதுக்குள்ள தான் போணுமா? ஐயோ அடுத்த மூத்திர சந்தா இல்ல. ஆமா. ஏய் பாவம் இது இத்துணுண்டா இதுக்குள்ள போய் ஒவ்வொரு குழாயிலையும் மாட்டிட்டு படுற பாடு அளவே இல்லைன்னு வெயி. ஃபைண்டிங் நீமோ அது அப்படியே போகும். ஐயோ வந்துட்டேன். அடுத்த மூத்திர சந்துக்கு இல்ல நம்ம கடலுக்குள்ள போறோம். கடலுக்குள்ள கம்மாவை விட்டே வெளிய போக முடியல. கடலுக்குள்ள வேற போகணுமா? ஷியரா?
கடலோ கம்மா எந்த பக்கம் தெரியல, அந்த பக்கம் அடைச்சிருக்குது. சரி அப்ப அடிச்சிருந்தா போக இந்த பக்கம் ஒரு கொலுசு இருக்குது. போலாம். ஐயே இது என்னது? அந்த பக்கம் தானா? கரெக்டா தான் போயிருக்கிறேனா? போங்க. இது என்னது ஆண்டி? ஆன்சர் போக முடியாதுங்க, திருப்பி இல்ல ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. எப்படி இருக்குது இந்த யூனிஃபார்ம்? இது இங்க வந்துருச்சு. காஷன் வெட் ஃப்ளோரா? என்ன பண்ணனும்? உன்னை இம்மாம் பெருசு இழுத்துட்டு போணுமா? ஐயோ இவன் வேற தொடச்சிட்டு இருக்கானே, பார்த்தா நம்மளே துவைச்சிருவானே. இல்ல இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது இந்த டேங்க்ல விழுகறதா. என்னை விட வண்டியை சின்சியரா துடைக்கிறான் போல. இவ்வளவு பெரிய மீன் போறது கூட தெரியறது இல்ல. ஏய் இப்ப புடுங்குவான் பாருங்க. பக்கெட்டா அட இருடா நான் குடுத்துறேன்டா. வரானா? ஐயோ வரான். ஐயோ கல்லு முள்ளு இருக்குதே. சரி போவோம், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தையிட்டு. ஐயோ எப்படி போறதுன்னு தெரியலையே. ஸ்லோ டவுன் பண்ண சொல்ல அவன் ஈஸியா இவனை ஏமாத்திட்டு போயிடலாமாமா. இவன் நம்மளை துரத்த மாட்டான். போயிருங்க. இந்த கல்லுக்குள்ள விடாம போணுமா? ஏன் கல்லுக்குள்ள விட்டா என்ன ஆயிரும்? ஏதோ ஆகாது, பக்கெட் தானே விட்டுட்டு போங்க. போக மாட்டேங்குது. போகுது. ஏய் கல்லுக்குள்ள போலாமா? ஏய் இல்லடி. உன் பேச்ச கேட்டேன் பாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல மாமா. ஆமா எந்த சீமந்தமும் இல்ல. பண்றதையும் பண்ணி விட்டு கம்முனு சிவனேன்னு ஒரு கோப்பா போயிட்டு இருந்தேன். நீ அனைத்தா வாழ விட மாட்டேன்னு பார்த்தா இந்த மீனி வாழ விட மாட்டே போல. ஷட் அப். போயிரு. வந்துட்டான். உனக்கு டயர்ட் ஆகலையாடா? ஐயோ போச்சு. போ. புடிச்சிட்டா. தள்ளு. திருக்கு வாழ மாட்டான்னா போயிடுமா? ஐயோ என்ன பொசுக்கு நெட்டிவா வச்சுட்டா? செத்துட்டேன். ஏன்டா டேய் இதவே கொண்டு போய் அந்த குளத்துக்கு பக்கத்துல வச்சு தள்ளி விட்டுருந்தீங்கன்னா அவன் நிம்மதியா போயிருப்பான்லடா. நம்ம என்ன தெரியுமா பண்ணானா, அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சைடு ரூட் எடுத்துறணும். அவன் பார்த்துட்டான். இப்படி போங்க. அந்த பக்கம் மேல மேடு, இந்த பக்கம் படி, இந்த பக்கம் மேடு. பரவாயில்ல, மேட்ல கூட போயிடலாம். மேட்ல போக முடியாது, இங்கேயே அழுத்த முடியாது. மேட்ல எப்படி அது மேலே ஏறும்? நீ மூறா வாய. அவன சொன்னேன். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனை சொன்னேங்கற. சரி அவனை தான் சொன்னேன். நம்பிட்டேன். ஐயோ நீ சொன்ன டயலாகே வாட் ஆர் யூ? ஏன்டா நான் ஒரு மீன் குஞ்சிட்டு உன்னை பார்த்த உனக்கு தெரியலையாடா? வாய் மூடிட்டு டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். ஐயோ இப்படி அதே ஸ்பீட்ல போயிரு. ஐயோ போயிரு. அவ்வளவு அப்படித்தான்டி. ஐயோ இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. ஆண்டவா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கிறேன். புடிங்கிட்டு போனாலும் காப்பாத்துங்க. இரு அவ்வளவுதான். இரு போலாம். இரு அவ்வளவுதான். அப்படித்தான் உனி அவ்வளவுதான். உனி பிரச்சனை இல்ல. புடிங்கிருச்சு ஆண்டி. ஓய் ஜம்பா. அப்பா யூ டிட் இட். சிரிக்குது மாமா. இப்ப முதுகு அடிச்சிடுச்சு அதனாலதான். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். முதுகு அடிச்சுதா அதான் சொரிஞ்சிங். அடுத்த லெவலா? ஆமா சூப்பர். ரொம்ப ஈஸியா இருக்குது. ஈஸியான கேம் எடுத்துட்டு ஈஸியா இருக்கும். இப்போ எங்க கடலுக்கு போறதா நம்மளோட டெஸ்டினேஷனா? அப்ப தெரியலையே. அந்த மேப் பாத்துர்க்கலாம்ல. இந்த பக்கம் கடலுக்கு எந்த பக்கமா போகணும்? இன்னும் இப்படி வறுத்து தின்றுவா. பாக்குற பார்வையே சரியில்லை, கம்முன்னு போயிருங்க. மூஞ்சியும் அவளை பாரு. ஏதாச்சும் நான் சந்தோஷமா இருந்தேன்னா நீ ஒரு பார்வை வாப்பில அது மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாடி. பேசு மகனே பேசு. பேசுறேன் தாயே பேசுறேன். ஏய் ரொட்டி துண்டு. டெம்பிள். ஓ யோகா செய்றாங்க மாமா. எங்க? அப்படிதான் பாட்டி எல்லாம் செய்றாங்க. ஆமா பாட்டியா? இல்ல இந்த பக்கம் ஒரு பியூட்டி செய்து பாரு. அப்படிதான் பென் ஃபார்வர்ட் லெக் ஸ்ட்ரெச். அப்படிதான் புல் அப். அப்படிதான். நான் ஒரு யோகா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்குமா? ரைட் விடு. ஐயோ வேண்டாம். விக்டா ஓவரா வாலாட்ட கூடாது. தெரியும். இப்போ எந்த பக்கம் போறோம்? சரி உங்க தெரியுது பாருங்க. போங்க. என்ன தெரியுது? நான் அந்த ஃபவுண்டன் இருக்குல. ஓ அங்க போறதா? ஓகே இது போலாம். நம்மள ஒரு நாலேஜ் இருக்குங்காட்டி போங்க. அங்க தெரியுது பாருங்க. அது வழியா போயிரணும். ஓகே. எது வழியா எங்க போறது? அங்க பாருங்க மாமா, நல்லா கண்ண திறந்து தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். என்ன பக்கெட்ங்கறா? என்ன பக்கெட்டா?
ஆமா அவன் பக்கெட் தான். என்னது ஐயோ குப்பையா இருக்கே. இதுல எல்லாம் பாத்து போங்க. ஊசி மாம்ஸ் ஊசி இஸ் கமிங். ஊசி இது இது இன்னும் சுழல் ஒண்ணு உண்டாயிட்டு இருக்குது. வழியா தான் நம்ம வெளிய சுழலுக்குள்ள போணுமா? தான் இங்க போகுது பாருங்க. போங்க ஏ தட் வே. இதானே? கரெக்ட் கோ. எப்படி மாமா போறேன்? நேரா ஸ்ட்ரைட்டா போய் போயிட்டேன். வெரி குட். என்னாச்சு? ஓ பிரஷர் தாங்காம புடுங்க போகுது. புடுங்கிருச்சுடி ஆண்டி. அப்படி ஐயோ விழுக போறோம் நம்ம. ஐயோ தண்ணிக்குள்ள தான் விழுகுறோம். தண்ணிக்குள்ள தான் விழுந்தோம். ஏய் இங்க எப்படி தண்ணி வந்தது? அத இப்ப தண்ணி இப்ப தூக்கி அடிச்சது இல்ல. அந்த தண்ணியா இது? அந்த தண்ணி தான் நிறைஞ்சிருச்சு. இது போறதுக்குள்ள நம்ம ஸ்விம் தண்ணி அங்க இருந்து புடிங்கிட்டு வந்தது இல்ல. மாமா அது தண்ணி வந்துட்டு போறதுக்குள்ள நம்ம அது கூடயே ஸ்விம் பண்ணி போகணும். என்னடி கேம் கிரியேட்டரை விட நீ புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்கற. அப்படிதானே அர்த்தம் இது இல்லையா? என்ன பண்ணனும்? தாண்டி குதிக்கணுமா? ஐயோ ஆண்டி புடிங்கிருச்சுடி ஆண்டி. இன்னொரு ஃபிஷ் வேற வந்துருச்சு மாமா. ஓடி இத விட நான் இஸ்தின்னு போணுமா? ஐயோ டுவெல் பிளேயரா? மே ஐ ஹெல்ப் குரு யூ? உன் கண்ணு மாதிரியே இருக்குது பாரு. முட்டைக்கண்ணு. ஆமா என் கண்ணு முட்டைக்கண்ணுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். வாங்க. கொல்லிக்கண்ணு நான் சொல்லலாமா இப்ப? இரு இப்ப இது எந்த வழியா போகணும் இப்ப? சமையக்கட்டுக்குள்ள வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போலாமா? விட்டா நம்மளே சாப்பிட்டுருவானுங்க. முதல்ல இங்கே போற வழியை பார்ப்போம். ஃபிஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுத்து சாப்பிடுவாங்க. சமையக்கட்டு பிஸ். என்னது? நாயின் பாதம். ஐயோ நாயிட்ட மாட்டீங்கன்னா வேற கருவாடு எப்படி தான். போறது? டோர் லாக்ல இருக்குது. இது திறக்குது. இது ஓபன் ஆயிருச்சு. வெளிய வந்துட்டீங்க மாமா. சரி ரைட்டா லெஃப்ட்டா? லெஃப்ட். ஓ அந்த இது செக் பாயிண்ட் தெரியுதா? அப்பா வந்தாச்சு அப்ப. போங்க ஸ்பீடா. அட இரு போலாம். இவ்வளவு ஸ்பீடா? ஹை ஸ்பீடா தானா? அது என்னது? கேடிஎம் டியூக்லியா போயிட்டு இருக்குது. உடைஞ்சு போன பவுல்ல போயிட்டு இருக்குதுடி. பாத்து போ மாமா. ஓவரா ஆஹா இங்க என்னோட ஸ்கில்ல காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ கொஞ்சம் இந்த கை எடுத்து எனக்கு ஆர்ம் ரெஸ்ட் கொடு. இப்ப பாரு எப்படி இப்ப பூந்து மட்டும் வரானே. செட்டிங்க இருக்குது. ஓ இப்படி வந்து அப்படிக்க போகணுமா? ஆமா கீழ விழுகாம போகணும். கரெக்ட்டா தான் வர்றீங்க. இங்க இருங்க உங்களோட சேர்ந்து 2 உசுறு இருக்குது. 2 உசுறு. அது உசுறு இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு அது உள்ளுக்குள்ள நீந்திட்டு இருக்கு. அது எதுக்கு இருக்குதுன்னே எனக்கும் தெரியல. அங்க வேறு நல்லா சோத்து மூட்டை போல உனைய மாதிரி. ஏய் இந்த சைடு போங்க. பொங்கி போட்டோனே பொங்க சாப்பிட்டு பொங்கல்னு பொங்கி தூங்கிட்டு இருக்குது அது. அப்ப சேச்சே ஓகே. இங்க பல்ல கடிச்சு அங்கனே நிக்கவா போகுது. நீ ஒரு சில சமயத்துல நான் கேம் விளையாடுற மாதிரியே. யா போச்சு புடிங்கிருச்சாண்டி. அதையும் கொண்டே நீ சாவு வெட்டியாவே உட்கார்ந்து இருந்தீல சாவு. என்ன புத்துது? இப்ப துள்ளுற உள்ளுக்குள்ள துள்ளிரதமா கொஞ்சம் ஸ்பீட் கிடைச்சிருக்கு உள்ள. ஐயோ இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு இந்த இடம்தா. மறுபடியும் முதல்ல இருந்து உருண்டோ போனா செட்டா ரிப்பீட். பிரேக் ஆண்டி. இந்த பக்கம் வந்து தள்ளி தொலை. இதுவும் போக மாட்டேங்குது போறவனி விட மாட்டேங்குது. இந்த இடத்துல நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் எல்லாம் பண்ணி ஆகணும். அட அது நான் எல்லாமே பண்ணிட்டு போறேன். இதுக்கு வெளியில எட்டி குச்சினா சாக சொல்லுது. நான் தப்பிச்சுக்கிறேன். தனியா சுத்துறதும் இல்லாம தெருவே கூட இழுத்துட்டு வந்து சுத்த வேண்டியதா இருக்கு. நீ வந்துட்ட மாமா. இல்ல பாப்பா ஏதாச்சும் ஒரு சைடு போணும். இந்த சைடு போங்க. லெஃப்ட் சைடா? ஐயோ அப்படி சொன்னேன்ல. என்ன சொன்ன? அந்த சைடு போங்க. இப்ப கீழ விழுந்துச்சுடி. இப்படி போங்க. அட இரு இந்த பக்கம் போக முடியல. அது தடுக்குது. அந்த இது ஏய் கதவே தள்ளிட்டீங்களா? காரு நீ செத்தங்க. நல்லா பாத்து போங்க. ஸ்பீட் போ. அந்த சைடு பாத்தீங்களா? கார் வந்து போகுது டக்குனு. போயிரலாம் அவ்வளவுதான். வந்தாச்சு. சூப்பர் இப்பு. ஒரே போகுது. தெரியலையே. இந்த பக்கம் தான் ஒரு கேப் இருந்தது. நான் எதையுமே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ரைட் லெஃப்ட் பார்க்காம நேரா போயிட்டு இருக்கிறேன். ஏய் இங்க தான் இருக்குது செக் பாயிண்ட். டெம்பிள். பாத்து செவுத்துல போய் உடைஞ்சு செத்துறாதீங்க ரெண்டு பேரும். இந்த ஸ்பீட் எதுக்கு? முட்டிச்சே. புடிங்கிட்டு ஒரேதா போயிரலாம். எப்படி போகணுமா? இந்த பக்கம் படியில போகணுமா? இந்த பக்கம் போணுமா? தெரியலையே. படியில போனா உடைச்சிர மாட்டோம். இரு பாப்போம். கடல். ஏய் ஆமா அப்படி போனா நேரா ஒரு மேல போயிடலாமா? வேண்டாம் உடைஞ்சிரும்ல. ஐயோ போச்சு இறங்கிருச்சு. நான் அந்த பக்கம் போறதுக்கு தான் ட்ரை பண்ணேனா. இல்ல ஸ்லோவா தான் இருக்கு. அப்பாடி ஜாலியா வரல. இது ஜாலியா இருக்கிறது பூராமே குளிங்க ஒண்ணுமில்லாம் போய் கடலை போன மாதிரி தான் விழுவோம். இங்க வாரு புடிங்கிருச்சுடி ஆண்டி. அப்படியே அதே ஸ்பீட்ல போயிடலாம். திரும்பி பார்க்காம போயிடலாம்.
புடுங்கிட்டேன். இது இங்க வந்துட்டீங்க. அப்பா தண்ணிக்குள்ள தான் வந்திருக்கீங்க. இது எங்க சேவ் போகுது? பண்ணிட்டீங்க மாமா. மறுபடியும் இதுக்குள்ள போகணுமா? ஏய் இது டன்னல் காமிக்குது. ஐயோ மறுபடியும் எங்க கொண்டு விடுன்னு தெரியலையே. இங்கதான் வந்துட்டு இருக்குதா? ஓகே. என்ன உள்ளுக்குள்ள போனே வாயுக்குள்ள தண்ணி ஊத்தி பொளிச்சுன்னு துப்புன மாதிரி துப்பிடுச்சு. இது இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. இதுக்குள்ளயா? ஓ இப்போ இதுல கரெக்டான இது லிங்க்ல போகணும். இப்போ அங்க வந்து விழுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுல போங்க. இதோ இதுக்கு பக்கத்துல. இதா? நீ இது சொல்றீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல போனா எனக்கு நல்லா தான் நடக்கும்னு தோணுது. நீ எது சொல்றியோ அதுக்கு ஆப்போசிட்டா போனா எனக்கு நல்லா தான் நடக்கும்னு தோணுது. அப்படியா? ஓகே. வாழ்க்கையில தான் அப்படின்னு பார்த்தா கேம்லயுமே நீ சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இது. ஐயோ இரு குதிக்கணும் குதிக்கணும் குதிக்கணும். அங்க ஒரு பாட்டில் இருக்கு பாருங்க. எங்க எங்க? இங்கதான். வாழ்க்கையில தான் அப்படின்னு பார்த்தா கேம்ல என்னடி நீ சொன்ன ஆப்போசிட்டா போனதா நல்லா இருக்குது. இது என்னது இது பாட்டில் வித்தியாசமா இருக்குது. ஐயோ இதோட டைரக்ஷன்ஸ் மாறுது. டைரக்ஷன் மாறுதா? இல்ல இங்க பாரு. ஏய் இது அந்த உருண்டை பவுல் மாதிரி இல்ல. இது ரெண்டு சைடு அட்ஜஸ்ட் பண்ணி உருட்டிட்டு போணும். ஆமா அது உருண்டை பவுல்னா வந்து இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது அப்படி கிடையாதுல. இப்போ நம்ம எங்க கடலுக்கு போறோமா? பரவாயில்லை ஓரளவு வண்டி ஓட்டுறோம். ஏய் இது என்னது அந்த நொங்குல நியூட்டன் அப்படி தானே போணும். நான் அங்க தான செக் பாயிண்ட் தெரியுது இல்ல. ஓ அப்படி போய் போகணுமா? நான் அந்த கேப்ல போயிரலாம்னு நினைச்சேன். நான் மோதிராத. யாரும் உங்களை பார்க்கல அப்படி தானே? இவ்ளோ பெரிய பாட்டில் உருண்டு வந்துட்டுக்குது, யாரும் உங்களை பார்க்கல தானே? அண்ணாத்த படம் பார்த்திருக்கீங்களா? அப்படிதான். கீர்த்தி சுரேஷ் நான் தான். இல்ல ரஜினி. என்னதான் பக்கத்துல இருந்தாலும் யாருக்கு நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அப்படி ஒரு பவரியா எனக்கு. என்னம்மா தூரமா தெரியுது இது? இவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தோம்னா செத்தம். ஐயோ திருப்பி 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 வண்டியை திருப்பி வண்டியை திருப்பி வண்டியை திருப்பி வண்டியை திருப்பி வண்டி வண்டி வண்டி. பரவாயில்ல கரெக்டா செக் பாயிண்ட் பிடிச்சி வச்சுட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே உருண்டு போயிரு, கடலுக்கு போயிரு கடலுக்கு போயிரு கடலுக்கு போயிரு கடலுக்கு போயிரு கடலுக்கு போயிரு போயிரு போயிரு. பரலவத்தே போயிரு. ஓகே இப்போ கரெக்டா கொடுத்துருக்கான். உனக்கு ரோல் பண்ணி போலாம். அவன் காப்பாத்தி கொடுத்துட்டான். ஓகேவா? அவனுக்கே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா இத எடுத்து போட்டாங்க. போலாம் ரைட். தரப்புங்க. இரு ஸ்லோவா நிறுத்தி திருப்பிக்கலாம். இந்த வண்டி கொஞ்சம் மோசமான வண்டியா இருக்குது. அப்படிதான். கம் சொல்றது ஈஸி, விளையாண்டு பார்த்தா தான் தெரியாது எப்படி இருக்குது. நான் விளையாடுறேன். விளையாடுறியா? இந்த இரு ஒரு செக் பாயிண்ட் போயிட்டு தரேன் அந்த இடத்துல. என்னை நம்பி கொடுக்காத மாமா. உன்னை நம்பி ஜென்மத்துக்கு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் நம்புறேனே சொல்லலையே. ஏய் பரவாயில்லையே. ஓரளவு ட்ரெயின் இந்த வண்டி எனக்கு பழகிருச்சு இப்ப. ஏய் பரவாயில்ல எவ்வளவு தூரம் ட்ரெயின் இருக்குதுன்னு வாயில வசமா வச்சு தேய்க்க புடிங்கிருச்சு ஆண்டி. வாயா அது வண்ணான் தாலியாடி. நான் எதுவுமே சொல்ல மாமா. இங்கிட்டு வா, இப்படி போங்க. ஏய் இது என்ன இவ்ளோ வீக்கா இருக்குது? இவ்ளோ வீக்கா இருக்கு. மீன் அத்துணுண்டா இருக்குடி. ஜார் வெயிட் இல்ல, மீன் அத்துணுண்டா இருக்குது. இல்ல மாமா இது இவ்ளோ வீக்கா இருக்குங்கற. யாது அந்த கட்டடம் அவ்வளவு வீக்கா இருக்குங்கறியா? இத்துணுண்டு மீன் வந்ததுக்கு. ஐயோ திரும்பு. ஐயோ ட்ரெயின் ஏறிச்சு நீங்க. ட்ரெயின் ஏறிச்சு நீங்க. அட ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருந்ததுடி. एक्चुअली அது ஸ்லோப்பா இருந்தனால உங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு. பக்கத்துல உட்கார்ந்து என்ன நானாயில. மாமா கரெக்ட்டா போ மாமா, அந்த கேப்ல விழுந்துறாத. ஐயோ வாய் இருக்குதே. ஐயோ அந்த பக்கம் விழுந்துருச்சு. அங்க கேப் விழுந்துருச்சு. சுச்சோ போச்சு. நீ அங்க ஒரு கேப்ல போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல மனசே அடினீங்களா? ஐயோ கேப் விடுங்கடி, மொத்தமா விழுந்துருச்சு. இந்த பக்கம் போறது இல்ல. ஓ எஸ் I do have brain. ஆமாங்க சமைக்கிறதுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. எப்படி இருக்குது இந்த யூனிஃபார்ம்? ஆலியோ போலாமா? அத போய் ஐயோ அது பரவாயில்ல. இப்போ அதான் ஒரு ஃப்ளோவா போயிருச்சு, பிரச்சனை இல்லை. ஏய் சவுண்ட் நல்லா இருக்கல. கண்ணாடி உடைஞ்சிராத அப்படி போயிட்டு இருந்தா. அது இதுதான் மாமா. ஒழுங்கா கை தள்ளி வச்சு ஆம் ரெஸ்ட் எனக்கு பிரியா விடு. அப்ப நான் வைக்கேன்டா. பிளேயர் நானு, சப்போர்ட்டர் நானு.
சேர்ஸ் கேர்ள்ஸ். அப்படி சொல்லாத மாமா, எனக்கு கூச்சமா இருக்கு. உனக்கு அப்படிலாம் ஒண்ணு இருக்குடா. இது போலாம். இரு மீசையை முட்டி அந்த பக்கம் தள்ளிட்டு இருக்கிற. இரு செக் பாயிண்ட மட்டும் புடிச்சிரலாம். செக் பாயிண்ட புடிச்சிரலாம் போதும். டைரக்டா கடலுக்குள்ள விழுந்துறலாம்ல. ஆமால. மேல இருந்து ஸ்விங். எல்லாம் உழுவனாமா ஒருத்தர் வந்து புடிச்சிட்டு போவானாமா. இதான உங்களுக்கு இதான உங்க திட்டம். எல்லாம் போய் கடலுக்குள்ள விழுந்தோட எவனா தூக்கி கொண்டு போய் திருப்பி வச்சா நான் பாட்டில் உருட்டிட்டு இது வரைக்கும் வரணும். நல்லா உருட்டுறீங்க அவங்க கதைய. ஐஎம்பிசி இதுக்கு நான் மனசுனாவே இருந்துட்டு போயிடுறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் உளுந்துருமா கீழயே? ஏன்னா நம்மளுக்கு கீழ தண்ணி தான் இருக்கு. இல்லடி கீழ தண்ணி இருக்குது. அது கொஞ்சம் தூரம் காட்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மாமா. இருப்பா போலாம்ப்பா. அட இருமா போலாமா. கதவை தள்ள முடிஞ்சது, இதே தள்ள முடியல நம்மனால. இது தள்ளுறது பிரச்சனை இல்ல. ரெண்டு சைடு கண்ட்ரோலையும் நம்ம தான் எடுக்கணும். இன்னொரு ஃபிஷ் இருந்தா கரெக்டா வந்திருக்குமோ? என்ன அப்படி உள்ள வரலான்னு பாக்குறியா? நடக்காது நீ மாவளே. வாழ்க்கையில ஒரு தடவை வாழ்க்கை சோடி போட்டதோட வாழ்க்கை முடிஞ்சது இல்ல. இப்ப எடுத்துருவேன் பாரு. யாரு நினைச்சா எடுக்கலையா? முழுந்துறாதீங்க. எடுத்துறேன்னு சொல்லி எடுத்துறாச்சு. ஓகே பார்த்து மெதுவா போங்க. அது செக் பாயிண்ட புடிச்சிட்டோம்னா போதும். சரி இந்த பாட்டில தைரியம் இல்ல நீ நம்ம கீழ விழுந்தா நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்? தண்ணி தான் இருக்கு கீழ. ஏய் இல்ல ஒண்ணா அந்த இரு. இப்போ ரைட்டா லெஃப்ட்டா? இருங்க செக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். ரைட்டா லெஃப்ட்டா? இங்க எங்க செக் பாயிண்ட் இருக்கு மாதிரி இல்ல. இப்படிக்கா போங்க. அங்க தான் இருக்குதா? நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. அப்ப சோ நம்ம இப்படி தான் போகணும். வேண்டாம் நீ சொல்லி இருக்கீல அப்ப நான் லெஃப்ட் எடுத்துக்கறேன். டங்கா. ஏய் ஒரு சில விஷயத்துல நான் சொல்றது கேளு மாமா, நல்லது தான் நடக்கும். இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன கிராக் ஏற்கனவே விழுந்திருந்தது. இப்பதான் விழுந்தது. இல்ல ஏற்கனவே கிராக் விழுந்தது. ஏய் ஆர்க்கி பண்ணி அத சாவடிச்சிர அத கம்முனு இரு. ஆஜா போச்சு 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 ஆண்டி. கடலுக்குள்ள தான விழுகுறோம். கடலுக்குள்ள என் பேஸ் கேட்க போறீங்களா சாகு. இரு இரு இரு. ஐயோ 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 அப்படிதான் எடி குச்சி எடுத்துக்கிட்டு செத்துருச்சு. என் பேஸ் எதுக்கு தக்கி கொணுங்கிறது. இப்பயாச்சும் ரைட் போங்க. அப்படி கேட்க மாட்டேன். அப்படி நீ சொன்னங்காட்டிட்டா நான் விழுந்தேங்கிறதுல உனக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா அதுக்கே கேட்க மாட்டேன் நானு. சாங்க செத்தாலும் பரவாயில்ல. ஐயோ இதுல மேல ஏறி போய் போகாதீங்க மாமா, டைரக்டா போயிருங்க. அது ஈஸியா இருக்கு பாருங்க. அந்த பாத்து எந்த பாத்து? டைரக்டா பார்த்தே இல்ல லூஸ் மாமா. அப்படி போய் போகுது பாருங்க. அது அப்படியே அப்படிதான் போனேன். அப்படி போகல, நீங்க இப்படி போனீங்க. டைரக்டா இப்படி போங்க. கேமரா திருப்புங்க அந்த சைடு. அங்க போகுது பாருங்க பாத்து. வேண்டாம் அப்ப நான் இப்படியே போறேன். நீ சொல்லி நான் என்ன போறது? இப்படியே போறேன். ஆண்டி 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 நீ அப்படிலாம் போய் யாருக்கு அப்படிலாம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு. போ அட வா அட போ. அப்படித்தான். அந்த பவுல் தான் நீட்டா இருந்ததுல. இந்த பவுல் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. நீ போக போக ரிஸ்க் அதிகரிக்கும். ஈஸியா கொடுத்துருவோமா நாங்க? இரு இப்படித்தான் திருப்பி இப்போ கொஞ்சம் போனோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ திருப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உருட்டிடலாம். ஐயோ இந்த பக்கம் தடுப்பு இல்லை. சிரிக்கிறா வருவ. எப்படி யூட்டர்ன் போட்டு திருப்பி விட்டோம் பார்த்தியா? அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டோம் பார்த்தியா? என்ன எல்லாம் பேசுற சத்தம் கேக்குது. அவ்வளவுதான் வந்தாச்சு. கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. ஏய் எங்க வந்தாச்சு? எங்க வந்திருக்கீங்க? ஐயோ ஓபா என்னது எல்லாமே புடுங்கிருச்சு. எப்படி போறது? போச்சு 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 போச்சு. கடலுக்குள்ள தான் விழுகிறீங்க. அப்படியா? அப்பா கண்ணாடி உடையெல்லாம் உடைஞ்சிருச்சு. டன். எப்படி சந்தோஷமா போகுது பாத்தியா? உயு 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 உயுன்ட்டு. சுறாமீன் வந்து லபக்குன்னு கடிச்சு.
மனுஷி அடி நீலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஐயோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள இங்கதான் இருக்குதா? அதுக்கு இல்ல, அதுகளோட ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ அதுகளை விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போகுது. இப்ப சொல்லு நொட்டு கதை கொண்டு வராங்க நீ. நீ அடுத்தது. அப்ப இதோட முடியல, தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியா நாங்க வர விட்டுருவோம். அந்த மின்மினி பூச்சிக்கு லைட் எரியுது. இப்ப என்னாச்சு? கண்ணு கூசுதாமா? இதுதான். உழுது செத்து போயிருவாண்டி. அவன் நீச்சல் தெரியணும்னா அவ செத்தா என்ன? இப்ப என்ன பண்ணுது? இல்ல என்னமோ பண்ணுது. சந்தோஷ காத்த அனுபவிக்குதா? ஜோலிக்குது. தங்க மேனி எப்படியே கோல்டன் ஃபிஷ். கோல்டன் ஃபிஷ். என்ன இது கடல்ல சேர்த்தியாச்சு? நீ ஒண்ணா கொண்டு வரணும்னு நினைக்கிற? அப்படியா? நீ அங்க போ. ஆமா, இது அந்த கூட இருந்த அந்த ஊதுன உன்னோட மௌம் மூஞ்சி மாதிரி இருக்கும்ல அந்த மீன், பிரானா ஃபிஷ். உன்னோட பல்லு இதை கொண்டு விளையாடுறது இருந்தா இது செலக்ட். இல்ல நான் முதல்ல உன்னோட அந்த வீங்கனை மூஞ்சியை கூப்பிட்டு போவேன். அப்போ ஓகே. சோ இது அடுத்த பார்ட்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு மீனா காப்பாத்தி இது பண்ணலாம். ஒரு மீனா காப்பாத்தல வேண்டாம். வாழ்க்கையில எனக்கு ஜோடிங்கிறது எதுலயுமே சரிப்பட மாட்டேங்குது. சோளமாவே பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு இத்தனை நாள் தனியா அந்த கூண்டுக்குள்ள தானே நினைஞ்சிருந்தது. ஒரு நாள் கஷ்டப்பட்டோம். நாளைக்கு காப்பாத்தி ஒரு மீனை கொண்டு போய் சோடி சேர்த்து விட்டுறலாம் விடு. கடைசியா நீ என்ன வேலை பார்க்க வைக்கிற? சரி அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே தங்கங்களா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போகிற லைவ் போடுறோம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேபி ஏதாச்சும் கேம் பண்ணலான்னாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பண்ணிடலாம் தங்கம். கண்டிப்பாக பண்ணிடலாம் தங்கம். ரெகுலராக லைவ் பண்ணிடலாம் தங்கம். பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இன்னைக்கு தேவை. அண்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். வெளியில் எங்கேயும் ரோம் ரவுண்ட் பண்ணாமல் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃபாக இருங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் ரிலாக்ஸாக இருங்க. எதையும் போட்டு ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்காமல் பி ஃப்ரீ அண்ட் டேக் இட் ஈஸி. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. பக்கத்துலேயே வச்சுட்டு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் முடிஞ்ச அளவு நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு எனக்கு வருவல் கன்ஃபார்ம். ஓகே தங்கங்களா. யூ சம்திங் எல்ஸ் சியர் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் பேசணும்? சரி சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு லைவ் போட்டது. லைவ் இல்ல, இது பேர் என்ன? பிரீமியர் வந்து போட்டிருக்கோம். வந்துட்டு லைவ் போடலைன்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக லைவ் போடுவோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால வந்துட்டு ப்ரீமியராக போட்டு விட்டு நம்ம துவக்கத்தை மறுபடியும் வந்துட்டு இன்னும் சொல்றதுக்கு பேரு என்னமோ சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லு, கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக. சரி, எனக்கு அதை தவிர வேற வார்த்தை கிடைக்கல. ஓகே யூ கண்டினியூ. கம்பேக் கொடுக்க பேசலாங்க இருக்கு வேண்டி நீ பேசுற வச்சுக்க. ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு ஒரு ப்ரீமியரா போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. இத்தனை நாளா வந்துட்டு இன்னும் நாங்க பண்ணுவோம் நம்பிக்கையோட இருந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. நன்றி நன்றி. எப்படின்னா ஞாபகம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? அப்ப இதனால கேம்ல ஒண்ணே ஞாபகம் வைக்கல. ஓகே தங்கங்களா, நீ கண்டினியூவா வந்துட்டு நாங்க ஸ்ட்ரீம் போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க போடுறோம். எல்லாம் இவர் கையில் தான் இருக்குது, அதையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே, கேம் விளையாடணும். ஸோ எல்லாரும் இவர் சொன்ன மாதிரியே ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. ஓகே சரி தங்கங்களா, அடுத்தது கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல மீட் பண்ணலாம். until then bye from Sasikumar. bye 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 bye. யாராச்சும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டை தருமாறு தாழ்மையுடன் கேட்கலாம். கண்டிப்பாக போட்டுருவோம், நம்பிக்கை விட மாட்டோம். ஏய், ரெக்கார்டிங் ஆன் பண்ணல, கீழே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க.